சங் ஜின் வூ. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் அனிமே இண்டஸ்ட்ரியை பயங்கரமாக வந்து பாப்புலாரிட்டி கெயின் பண்ணி பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஹீரோனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ சோலோ லெவலிங்கோட ப்ரொட்டகனிஸ்டான நம்மளோட சங் ஜின் வூ. ஸோ அவரோட கஷ்டமான, அதாவது எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே இருக்க எல்லா எஸ்ராங் ஹண்டர்ஸையும் கரெக்ட் பண்ணி, அங்கே இருக்க நர்ஸ் எல்லாரையும் கரெக்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேஷன் காமிச்சால் தான் நம்மளோட சங் ஜின் வூ. ஸோ நம்ம சங் ஜின் வூவோட டாமினேஷனுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் நம்மளோட ஷேடோ ஆர்மி. ஸோ இந்த ஷேடோ ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸிஃபிகேஷன் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் சங் ஜினோட ஹோல் ஆர்மி பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சோலோ லெவலிங் வேர்ல்டில் நம்மளோட ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் வச்சு, அதாவது அவங்களோட பவரை வச்சு ஒரு ரேங்க் வச்சு நம்ம வந்து அவங்கள டிவைட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஷேடோ ஆர்மியில் இருக்க ஷேடோ சோல்ஜர்ஸ்க்குமே அவங்க பவருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரேங்க்ஸ் வந்துருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ரேங்க் தான் நைட் கிரேட். ஸோ நைட் கிரேட்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேங்க் ஹண்டர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் இருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஹீரோட ஆர்மியில் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு. ஸோ டேங்க்னா அந்த பியர் மாதிரி இருப்பான் இல்லையா. ஸோ அவன் தான் வந்து நம்மளோட டேங்க்கு. நம்ம ஹீரோட ஆர்மியில் நைட் கிரேடில் இருக்க ஒரு சோல்ஜர். ஸோ இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேங்க் ஹண்டருக்கு ஈக்குவலாக வந்து ஃபைட் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட இவங்களுமே வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த நைட்க்கு அப்புறமா இருக்க கிரேட் தான் வந்து எலைட் நைட்டு. ஸோ எலைட் நைட்டில் கிட்டத்தட்ட நம்மளோட ஆர்மியில் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஜீமா, அந்த வாட்டர் டைப் போக்கிமான் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஜீமா வந்து ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐரன். ஸோ ஐரனுமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான். அதுக்கப்புறமா வந்து கைசல். ஸோ இந்த 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலைட் நைட்டில் இருக்கவங்க. ஸோ எலைட் நைட்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அட்வான்ஸ்ட் ரேங்க் 100க்கு ஈக்குவலான பவர்ஸ் வச்சுருக்கவங்க. ஸோ இவங்களுக்குன்னு தனி டிவிஷனே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவங்க எப்படின்னா நம்மளோட எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அந்த கோட்டோ யூஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அது ஜப்பானோட ரேங்க் ஹண்டர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டான ரேங்க் ஹண்டர். ஸோ அவருக்கு ஈக்குவலான பவர் வச்சுருக்கவங்க தான் இந்த 3 பேருமே, அதாவது ஜீமா வாட்டர் டைப் போக்கிமானு, ஸோ அதுக்கு அடுத்து ஐரனு, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கைசல். ஸோ இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அட்வான்ஸ்ட் ரேங்க் ஹண்டருக்கு ஈக்குவலான பவர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த, அதாவது ஒரு பேசிக் லெவலில் தான் இவங்க 4 பேர், நம்மளோட டேங்க்கு, அதுக்கப்புறமா ஜீமா, கைசல் அண்ட் தென் ஐரன். ஸோ இந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எலைட் நைட்டில் வந்துடுவாங்க. இதோட ஒரு பேஸ் வந்து முடிஞ்சிருது. ஸோ அடுத்த பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல். ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ரலுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங். அதாவது நீங்கள் பார்த்த இந்த எலைட் நைட்டோட ஜென்ரலாக இருக்கவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரல் இதில் இருக்கவங்க டஸ்க்கும் கிரீடும். ஸோ டஸ்க்கும் கிரீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ ஜென்ரல் ரேங்க்கில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்டான சோல்ஜர்ஸில் ஒருத்தவங்க. ஸோ இந்த ஜென்ரல் ரேங்க்கில் இருக்க நம்மளோட டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட கார்கலான் தான் டஸ்க்காக வந்து மாறுவார். ஸோ கார்கலான் பாஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து டிஃபீட் பண்ணி ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி டஸ்க்காக வந்து மாற்றிடுவார் இல்லையா. ஸோ டஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பவர் வேணும்னு அலையிறாள் கார்கலானாக இருக்கும் போதும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருக்காள். ஸோ நம்மளோட டஸ்க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் யூஸ் பண்ணி தான். ஸோ வந்து டேரக்ட் பேட்டில் காம்பேட்டில் இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிவ் ரோலுக்கு பக்காவான ஒரு ஆளாக நம்மளோட டஸ்க் வந்து நம்ம ஹீரோக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவுமே நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ், இந்த ஃபயர் பால் மாதிரி நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் கொடுத்து நம்ம டஸ்கோட அந்த பவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி விடுவான். ஸோ இதுக்கு அடுத்து நம்மளோட டஸ்க் எடுத்து தனியாக வச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் நம்மளோட கிரீடு. ஸோ டாங்ஸ் எப்படிப்பட்டவனு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். அதாவது மான்வா படிச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ டாங்ஸ் வந்து ரொம்பவுமே கிரீடான ஒரு ஆள், ரொம்ப திமிரு பிடிச்சி ஒரு மாதிரி, ஸோ எல்லாமே எனக்கு வேணும், பவர் வேணும், அப்படி இது வேணும் அது வேணும்னு சொல்கிற ஒரு ஆள் தான் நம்மளோட டாங்ஸு. ஸோ அதனால் டாங்ஸோட ஷேடோ சோல்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். ஸோ சொல்ல போனால் ஜென்ரல் லெவலில் இருக்கணும்னா கிட்டத்தட்ட எலைட் நைட்டோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம டஸ்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டஸ்க்கெலாம் ஜாயின் பண்ணி ரொம்ப இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாங்ஸோட அந்த ஷேடோ சோல்ஜர், அதாவது நம்மளோட கிரீடை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ பட் ஆனால் நம்மளோட டஸ்க்கும் கிரீடை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பவர் வந்து ஷேர் பண்ணி அந்த டிவிஷனில் தனியாக இருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த செக்மெண்ட்டில் நைட் தனி எலைட் நைட் தனி, இப்போ வந்து ஜென்ரல் முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இப்போ தான் வந்து மாஸ்டர் மாதிரி, அதாவது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டிவிஷனுக்குள்ளே நம்ம இப்போ தான் வரோம். ஸோ அதுதான் வந்து மார்ஷல் அண்ட் தென் கிராண்ட் மார்ஷல். ஸோ மார்ஷலில் இருக்கவங்க 2 பேர். ஸோ 2 பேர் யாருன்றதை டெஃபினட்டாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆப்வியஸாக நம்மளோட இக்ரிஸ் அண்ட் தென் நம்மளோட வீரு. ஸோ இந்த 2 பேரை பற்றி சொல்லி தான் தெரியணும், எந்த அவசியமே இல்லை. ஜேஜோ ஐலாண்டில் எல்லா ரேங்க் ஹண்டர்ஸையும் போட்டு பிறந்த ஒரு ஆள் தான் நம்மளோட வீரு. ஸோ அதுவும் இல்லாமல் இக்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு லாயல்ட்டியோடு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு
லாயல்ட்டியாக இருந்து நம்ம ஹீரோக்கு வந்து கடைசி வரைக்கும் சர்வ் பண்ணுற ஒரு ஆள் தான் நம்மளோட இக்ரிஸ். ஸோ இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மார்ஷல் லெவலில் இருக்காங்க. மார்ஷல் லெவலில் இருக்கிறதுனால இவங்களோட கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆளுங்களால் இருக்க முடியும். அதாவது இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நைட் எலைட் இருக்கவங்களை கூட கமாண்ட் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா அந்த நைட் கிரேட். ஸோ நைட் கிரேடில் இருக்க ஷேடோஸ்லேருந்து அப்படியே லைனாக நம்ம ஹீரோனால நேம் வந்து கொடுக்க முடியும். அதாவது உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா, நம்ம ஹீரோனால எல்லாருக்குமே நேம் கொடுக்க முடியாது. பட் இந்த ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனால ஈஸியாக நேம் கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ஷல் கிரேடில் இருக்க நம்மளோட இக்ரிஸ், பீரோ. ஸோ இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் எக்ஸாம்பிள். ஸோ அதுவும் இல்லாமல் லாயல்ட்டிக்கு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேரும் சூட் ஆவாங்க. ஸோ இந்த 2 பேரை பற்றி ஒரு வீடியோ தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு சோலோ லெவலிங்கில் ஜேஜோ எலன் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆண்ட் கிங் பீரோ வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின வீடியோவுமே என்ன சொல்லுங்கள், டெஃபினட்டாக நான் அதையுமே வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது கிராண்ட் மாஸ்டர் லெவலில் இருக்கிறது த ஒன் அண்ட் ஒன்லி பெல்லியன். ஸோ பெல்லியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ்பார்ன். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் ஷேடோ மோனார்க்கோட ஒரு சோல்ஜர் தான். அதாவது ரொம்பவுமே லாயலான ஒரு சர்வெண்ட். இது வரைக்கும் நம்மளோட சன்ஜின்வோட ஆர்மிலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்க ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்லியன். ஸோ பெல்லியனோட பவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல எல்லாரோட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் பெல்லியனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ ஆர்மியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் ஷேடோ மோனார்க்கு கீழே டேரெக்டாக லியூட்டனண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெல்லியனோட ஒர்க்கு. ஸோ பெல்லியன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் ஷேடோ கிரியேச்சர் எவர். ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு ஷேடோனாலையும் அந்த மாதிரி வர முடியாது. பெல்லியன் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு ஆள். அதுவும் இல்லாமல் பெல்லியன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் பாஸ்ட் ஃபியூச்சர். ஸோ 3 இதுலேயும் இருக்க மோனாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே லாயலாக இருப்பான். ஸோ இந்த மொத்த பேரையும் அடக்குனது தான் நம்மளோட ஜின்வோட 10 மில்லியன் ஆர்மி இருக்கு இல்லையா. ஸோ நம்மளோட ஷேடோ மோனார்க் ஜின்வோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஷேடோ ஆர்மி வந்து என்ன இருக்குது. கிட்டத்தட்ட அந்தளவுக்கு சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெல்லியன் வந்ததுக்கப்புறம் தான் மெயினான ஆளுங்களாம் வருவாங்க. ஸோ பெல்லியன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போக அதாவது இப்போ தானே நீங்கள் ஜேஜோ எலன் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறமா போக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெல்லியன் வருவாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஷேடோ ஆர்மியே. ஸோ ஷேடோ ஆர்மியில் மீதி இருக்க சோல்ஜர்ஸ்லாம் பேசிக். ஸோ இவங்களை விட்டிங்கன்னா டெம்பரரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மின் பியூங் யூ. ஸோ இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர். ஸோ கொரியனோட ஹீலர் இவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போனதுக்கப்புறமா டெம்பரரியாக நம்ம ஹீரோட ஷேடோவாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா முக்கியமாக அந்த காமிஸ்னு ஒரு ட்ராகன் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக ஒரு ஷேடோ சோல்ஜராக வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணும். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட ஹோல் ஷேடோ ஆர்மி. ஸோ ஜின்வோட ஷேடோ ஆர்மியாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இம்மன்ஸான ஸ்ட்ரென்த் இருக்கும். முக்கியமாக இந்த இக்ரிஸுக்கும் நம்மளோட பீருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளட் லஸ்ட்டுக்கு டெஃபினிஷனாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். பிளட் லஸ்ட்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ அந்த கொல்லணுன்ற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வச்சிருக்க 2 ஆள் வந்து நம்மளோட இக்ரிஸும் பீரும் தான். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி லாயலான ஒரு ஆளாகவும் இருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லியன். ஸோ இவங்க எல்லாரையும் சேர்ந்து தான் நம்மளோட ஷேடோ ஆர்மி. ஸோ இந்த வீடியோவுக்கு அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து மொத்த ஷேடோ ஆர்மியை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீனான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து அடுத்து என்ன போஸ்ட் பண்ணலான்றது ஒரு இது சஜஷனாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு போங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.